ஹலோ, இங்க பாருங்க. வீடியோ ஸ்டார்டிங் ஏதோ ஒன்று பண்ணி அது ஹூக்கான்னு கேட்கறதுனால அதான் புரியுது. சும்மா என்கிட்ட இருக்கிற இந்த பொருள்லாம் வச்சு நம்ம அந்த ரூமை ஒரு யூடியூப் செட்டப் பண்ணலான்னு தான் ஐடியா இருக்கு. ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன மாதிரி ஆரம்பிக்கிறது சுத்தமாக ஐடியா கிடையாது. நம்மளுக்கு நாலேஜ் இல்லை, அதனால சாட்ஜிபிடியில் கேட்டேன். இந்த பொருள் இருக்கு, என்கிட்ட இந்த ரூம் இருக்கு, இது வச்சு என்ன பண்ண முடியும்னு அதுக்கு கேட்டேன். அது ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிச்சு, இது வச்சு ட்ரை பண்ணு அப்படின்னு. அதை வச்சு தான் நான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்கிட்ட வந்து ஒரு 2 லைட் இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது, அது எனக்கு கொடுத்த ரிவார்ட்ஸுங்க. அப்போ ஒரு ரூம் இருக்குது, டாலி ரூமு. ஹலோ, எக்கோ வேறு கேட்குது. இந்த ஸ்க்ரீன்லாம் மூடணும். ஸ்க்ரீன் போட்டால் ரூம் இருட்டாயிடும். அப்புறம் செட்டப் வச்சுக்கலாம். இதுதான் நம்ம ஃப்ரேமாக இருக்க போகிறோம். இந்த பாக்ஸை நம்ம ஃப்ரேமாக இருக்க போகிறோம். இந்த கண்ணாடி கதவை திறந்துட்டு உள்ளே நம்ம அவார்ட்ஸு அதெல்லாம் வச்சுக்கலாம். இதான் பிளான். ஃபர்ஸ்ட் அங்கே இருக்க பொருள் எல்லாமே நம்ம இங்கே எடுத்து வைக்க போகிறோம். வரைக்கும் இப்படிதான் இருக்கு. இப்போ நம்ம போர்ஷனாக கவுண்ட் பண்ணுவோம். இது நம்பர் 1, இந்த பேக்ரவுண்ட் நம்பர் 1, இது நம்பர் 2 அண்ட் ஸ்க்ரீனை போகிறது நம்பர் 3. மொத்தம் 3 ஸ்டேஜ் தான். நம்பர் 1 பண்ணுவோம். இது கனடியா இருக்கிறதுனால அப்படிதான் அங்கதான் கேமரா வைப்போம், அதனால ரிஃப்ளெக்ஷன் வரும். அதனால வேண்டாம், இது திறந்து விட்டுடலாம். திறந்து விட்டு இங்க ஷெல்ஸ் இருக்கு, 1 2 3 ஷெல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வாங்கின அவார்ட்ஸ் எல்லாமே இங்க வைக்கலாம். நான் என்னையே பெருமையா நினைக்கிற ஒரே ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த யூடியூப் சேனல் which you gave 50 வீடியோஸ்லயே எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இதுதான் நீங்க எல்லாம் எனக்கு கொடுத்த அன்பு. அண்ட் எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் வந்து இந்த ஆர்ட் ஒர்க் தான். இது எதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இப்படி பார்த்தா பிரசாந்தா இருக்கா, அப்படியே திருப்புறேன், ஸ்லோவா இருக்கா. இதான் நான் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன். பார்க்க வேணா கொச்சன்னு இருக்கும், ஆனா இப்ப பாருங்க அழகா இருக்குல்ல. அண்ட் இந்த மாதிரி சீரியல் லைட்ஸ், செல்லு லைட்ஸ் வந்து நான் வந்து 2 வாங்கினேன். இந்த பொருள் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்றேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக நான் 2 வாங்கினேன், 1 போட்டேன். ஓகே தான், 1 சூப்பராக தெரியுது. பட் 2 போட்டு பார்க்கலாம். பார்க்குறது எப்படி இருக்கு கைஸ்? ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்குல்ல, ஸ்பைடர் வெப் மாதிரி இருக்கு. பார்க்கலாம். ஓஹோ நைஸ். பட்டிங் கொஞ்சம் கிளம்ஸியா இருக்கு, என்னமா உள்ள தள்ளிடலாமா? இப்ப செகண்ட் ஸ்டெப்பு. ஒரு லைட் அங்கே வச்சிட்டோம், ஒரு லைட் இங்கே வச்சிட்டோம், டேபிள் அவ்வளோ வச்சிட்டோம், பேடி சேர் வச்சிட்டோம். இப்போ வேலை செய்தான்னு பார்ப்போம். ஒன்று அங்கே வந்து இன்னொன்று. ஓகேவா? நல்லா இருக்கா? ஓகே. இப்போ வந்து 2 லைட் வச்சிட்டோம். இது மேக்ஸிமம் இந்த லைட் வந்து நான் கண்ணாடி போடுறதுனால லைட்டு என் கண்ணாடியில் படாத மாதிரி இருக்கணும். அதுக்கு யாரும் ஒருத்தர் அங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் டார்க் ஆக்கிட்டோம்னா இதெல்லாம் ரொம்ப பிரைட்டாக தெரியும், அப்படி ஒரு நம்பிக்கை. ஸோ ஸ்க்ரீனை போடணும். அண்ட் யா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டன், செகண்ட் ஸ்டெப் டன், அண்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து இந்த ஸ்க்ரீன் போடணும். ஓகே, ஸோ எக்ஸைட்டட். இதுக்கெல்லாம் ஒரு ஸ்க்ரீனை போடணும். ஸ்க்ரீனை போட்டால் இங்கே இருட்டாயிடும், நம்ம பிரைட்டாக தெரியும். இப்போ ஸ்க்ரீனை தேடணும் போயிட்டு. நம்ம என்னென்னவோ நினச்சி ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். ஸ்க்ரீன் போகிறதுக்கு இது ராடு. இந்த ராடில் ஒன்று அந்த கம்பி வச்சு போக்கணும். முதல்ல அங்கே ஃபிட் ஆகுதான்னு பார்க்கலாம், எந்த கம்பி அங்கே ஃபிட் ஆகுதுன்னு பார்ப்போம். முதல்ல போமான்னு தெரில, முதல்ல ட்ரை பண்ணுவோம். இங்கே ஒன்று சொருகி இங்கே. Yeah, it's man. ஆமாம், yeah, it's working. அண்ட் இந்த மாதிரி திங்ஸ் பண்ணும்போது மைண்ட் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, அலைப்பாயில் குரங்க மாதிரி. காரணம் என்னவா இருக்கும்? ஏன்னா நம்மளுக்கு இது பிடிச்சிருக்கு.
ஸ்க்ரீனை போட்டேன், ஆனால் நான் போட்ட அழகை பார்க்குறீங்களா? இங்கே வெரி குட் போட்டேன், ஆனால் இங்கே அது இதே இல்லை, சும்மா மேலே மாட்டி வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்கேற்ற கம்பி கிடைக்கல. அண்ட் இங்கே விட்டு வச்சுருக்கேன். ஓகே, நம்ம இதாக தெரியவா போகுதுன்னு சொல்லிட்டு ஏனத்தனமாக பண்ணிட்டேன் போல். அந்த நடுவில் மாட்டும் போது கீழே வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ கண்டிகிட்டு இருக்கும் போல். இப்போ மேலே ஏறி போகிறதுக்குள்ளே இங்கே மேனேஜ் பண்ணிட்டோம் அந்த 2 ஹூக்கு இருக்கிறதுனால. ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா, இங்கே போடுறது தான் கஷ்டம். ஏன்னா ஒரே ஒரு ஹூக்கு தான் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம்? அது ஸ்க்ரீனை போட்டாச்சு. அந்த ஹூக்குக்கு என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, அது காட்டின தர்மடி விழும். சரி காட்டுறேன். அந்த ஸ்க்ரீன் போட்டாச்சா? இந்த ஸ்க்ரீனை போட்டாச்சு. இதுக்கு நான் வந்து டேப் அடிச்சிட்டேன். பெயிண்ட் போகாது, அந்த டைட்டில் தான் நான் போட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டன், செகண்ட் ஸ்டெப் டன் அண்ட் தேர்ட் ஸ்டெப் டன். ஓகே, இப்போ சின்னதாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணலாம். சூப்பராக இருக்குல்ல? இது மெயினாக பின்னாடி பிடிச்சிருக்கு. ஸோ கைஸ், இதுதான் நம்ம நியூ யூடியூப் செட்டப். நான் வந்து திருப்பியும் உங்களுக்கு விலாவரியாக சொல்லிடுறேன். அங்கே இது பின்னாடி வந்து அந்த எல்இடி லைட் வச்சு நம்ம அவார்ட்ஸ் நீங்கள் கொடுத்த லவ்லாம் பின்னாடி வச்சுட்டேன். அப்படியே முன்னாடி வச்சோன்னா நல்ல ஒரு டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு 2 ஃபீட் நடக்கிற மாதிரி, ஃபீட்டாக 2 ஸ்டெப் நடக்கிற மாதிரி ஒரு கேப் வச்சுட்டேன். இங்கே டேபிளும் சேரை வச்சுட்டேன். அண்ட் லைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லைட் வந்து இந்த சேருக்கு பக்கத்துலேயே ஒரு ரிங் லைட் வச்சுட்டேன். அண்ட் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் இது கொஞ்சம் தூரம் வச்சுட்டேன். ஓகேவா? 2மே சைடு வச்சுட்டேன். விஷயம் என்னென்னா, இப்போ முன்னாடி வச்ச லைட் இருக்கு இல்லையா, முன்னாடி வச்சு 2 லைட் இருக்குல்ல, அந்த லைட்டு பின்னாடி படக்கூடாது. இதுதான் நான் கண்டுபிடிச்சது. ஸோ கைஸ், நம்மளே சுயமாக நம்ம இருக்கிற அறிவு வச்சு இல்லை ChatGPT வச்சு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். குட்ல எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. பிடிச்சது பண்ணிகிட்டே இருங்க. நான் ஏன் இது சொல்கிறேன், பிடிச்சது பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்கிறதுனா, இப்போது இந்த செட்டப்லாம் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு மைண்ட் எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகலை. இப்போ நம்ம பைக்கில் போயிட்டுருக்கோம், பயங்கர டிஸ்ட்ராக்ட் ஆகும், வேறு ஏதாவது யோசிச்சுட்டு வருவோம். ஆனால் இந்த ஒர்க் பண்ணும்போது எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகலை. இதுதான் ஃபுல்லாக ஃபோக்கஸில் இருந்தேன். அப்படி பார்த்தா பிடிச்சது பண்ணுறது நல்லா தான் இருக்குது. அதனால சொல்கிறேன், டூ வாட் யூ லவ், வெரி லிமிட்டட் டைம், ஸ்லோமோ.